வணக்கம் நண்பர்களே. ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நிறைய பேருக்கு மனசுக்குள்ள நிறைய எண்ணங்கள் இருக்கலாம். என்னடா இவன் வீடியோ பார்க்க நிறைய ட்ரெஸ் வச்சு அப்படி இப்படி எல்லாம் செய்கிறான்னு சொல்லி நீங்கள் நினச்சிருக்கலாம். நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான்னு நினச்சிருக்கலாம். பட் அப்படியெல்லாம் ஒரு கருத்தும் இல்லை. நான் ஒன்று உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் ஐடியாஸ் இருந்தால் நீங்களும் செய்யுங்க. அப்படி எனக்கு நான் தையல் பழகலை, ஆனால் தைப்பேன். கேக் செய்ய தெரியாது, ஐசிங் போட தெரியாது, ஆனால் நான் செய்வேன். அதே மாதிரி நிறைய மேக்கப் செய்ய தெரியாது, ஆனால் நான் செய்வேன். ஸோ அது எனக்கு இயற்கையாகவே இருக்குது, தன்னுடைய வேலை செய்யக்கூடிய மாதிரி. இப்போ சில பேர் படித்து தான் அதை செய்வாங்க, நான் படிக்காமே செய்வேன். ஸோ அது திறமை என்று தான் சொல்லலாம், கடவுள் தந்த வரமென்று சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இதுவும் அப்படித்தான். நான் தையல் பழகல, தைக்கிறாக்கில் பார்த்தேன்னு சொன்னால் அதே மாதிரி நானும் கிட்ட ட்ரை பண்ணுவேன். ஃபஸ்ட் டைம் பிழைக்கும், பிறகு தைக்க எனக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ என்ன ஒரு கருத்துன்னு சொன்னால், இது ஒரு ஷல்வாருடைய பொட்டம். ஒரு என்கிட்ட இருக்கு நிறைய சல்வார் பஞ்சாப் ஸ்டைலில் தான் இருக்குது. ஸோ அப்போ அதில் பொட்டம் நல்ல பெருசாக இருக்கிறதால அந்த பொட்டத்தை நான் தையலெல்லாம் விட்டுட்டு பெரிய துணியாக வரும், அதில் நிறைய ப்ளீட் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ப்ளீட் எல்லாத்தையும் எடுத்து அயன் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்ச ஒரு பேட்டர்னில் சும்மா ஒரு ப்ளவுஸ் மாதிரி இதை தைச்சேன். நான் இது போன வருஷமே நான் தைச்சிட்டேன். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, நிறைய பேருக்கு நிறைய கருத்து இருக்கலாம், அதனால தான் சொல்கிறேன். ஸோ அந்த துணியில் தான் நான் இதை பொருத்தி இப்படி ப்ளவுஸ் தைச்சி வச்சுருக்கிறேன். ஸோ எனக்கு இந்த ப்ளூ கலர் நல்லா பிடிக்கும். ஸோ அந்த ப்ளூவுக்கு மச்சிங்க என்கிட்ட சாரி இருந்ததால் நான் அதை ஸ்கர்ட் மாதிரி மடித்து போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் இதை பார்க்க, இதில் ஸ்கர்ட் மடித்து தான் போட்டிருக்கேன். இது ஒரு சாரி மடித்து தான் ஸ்கர்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ அந்த வகையில் இது ஒரு மாடல் மாதிரி இருக்குது, உங்களுக்கு பார்க்க ஒரு ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் மாதிரி கிடக்குது. ஸோ என்னுடைய க்ரியேட்டிவ் தான் இது சாரி. உண்மையிலேயே இது ஒரு பெரிய சாரி, அதான் மடித்து தான் ஸ்கர்ட் மாதிரி போட்டிருக்கேன். மற்றது டாப் நான் தைச்சது. ஸோ உங்களுக்கு அந்த ஐடியாவை ஷேர் பண்ணுறேன். இப்படி நிறைய நான் செய்திருக்கிறேன், நான் சொல்கிறது கிடையாது. நிறைய அப்படியே சொல்லிட்டு போனால் ஏதோ பெருமைப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு மனசுக்குள்ள இருக்கலாம் என்னண்டு அப்படி என்று சொல்லி. பட் ஆனால் உண்மையிலே எனக்கு தெரிஞ்ச வகையில் தான் நான் இதெல்லாம் தைச்சிருக்கேன். அதில் டக்ஸ் எல்லாம் போட்டு பின்னுக்கு மட்டும் இழுத்து ஒரு பின் பண்ணியிருக்கேன். என்னென்னா அதில் நான் பின்னுக்கு ஒரு விட இல்லை. ஸோ கொஞ்சம் பெருசாக தைச்சேன் நான். அப்போ அதனால் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால ஒரு பின் பண்ணி வச்சுக்கேன், அவ்வளோந்தான். மற்றும்படி அவ்வளோ பெஸ்ட்டான தையலாக இல்லை. எனக்கு தெரிஞ்ச வகையில் எனக்கு தேவையானதை நான் சமாளித்து தைப்பேன். ஸோ பார்க்க உங்களுக்கு நல்லாத்தானே இருக்குது. ஸோ அந்த வகையில் நீங்களும் இப்படி ஒரு ஐடியாஸ் இருந்தால் ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய நிறைய பேர் கமெண்ட்ஸ் அண்ட் உடுப்புகள் அதை பற்றி தான் கேட்குறாங்க, கூட இருக்கிறாங்க. ஸோ டைம் கூட நாங்கள் என்னென்னு சொல்கிறது, காசு நிறைய ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. வீட்டில் இருக்கிற ஒரு பொருளையோ அல்லது உங்களுக்கு பிடிக்காத ஒரு சாரியையோ எடுத்து நீங்கள் வெட்டி இப்படியெல்லாம் தைச்சி போடலாம். ஸோ ஒரு தைக்கைக்கு பிழைக்கும், பிறகு சரியாக வரும். ஸோ நன்றி.